வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் கால் மற்றும் வாய் தொற்றுக்கள் இருந்த போதிலும் இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் பாதுகாப்பானவை என்பதை உறுதிப்படுத்தியது. சில கால்நடை பண்ணைகளில் கால் மற்றும் வாய் நோய்கள் சமீபத்தில் கண்டறியப்பட்ட போதிலும் குவைத்தில் இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் நுகர்வுக்கு பாதுகாப்பானவை என்று உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. கால் மற்றும் வாய் நோய் என்பது விலங்குகளை பாதிக்கும் ஒரு வைரஸ் நோயாகும். மேலும் பால் அல்லது இறைச்சி பொருட்களை உட்கொள்வதன் மூலம் மனிதர்களுக்கு இது பரவாது. பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நம்பகமான மூலங்களிலிருந்து பால் பொருட்களை வாங்குவதையும் பேஸ்டரைஸ் செய்யப்பட்ட பொருட்களை மட்டுமே உட்கொள்வதையும் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. குவைத் குடியுரிமை மோசடி வழக்கில் ஓய்வு பெற்ற சிறிய இராணுவ வீரருக்கு 7 ஆண்டுகள் சிறை. ஓய்வு பெற்ற சிறிய சிப்பாய் ஒருவருக்கு குற்றவியல் நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அவருக்கு 9,61,000 குவைத் தீனார் அபராதம் விதித்தது மற்றும் சட்டவிரோதமாக சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் வாடகை கொடுப்பனவை பெற்றதாகவும் இறந்த குடிமகனுடன் தொடர்புடையவர் என்று கூறி குவைத் குடியுரிமையை போலியாக உருவாக்கி குடியிருப்பு நிலத்தை பெற முயன்றதாகவும் அவரை வேலையிலிருந்து நீக்கியிருக்கின்றது. PIFSS ஊழியர்களை அணுகி போலி ஆவணங்களின் அடிப்படையில் ஓய்வூதியம் கோரிய போது சமூக பாதுகாப்புக்கான பொது நிறுவனத்திடமிருந்து 22,430 குவைத் தீனார்கள் தொகையை சட்டவிரோதமாக பெற்றதாக பொது வழக்குரைஞர் முன்பு குற்றம் சாட்டியிருந்தார். அவரது சிவில் அடையாளம் மற்றும் குவைத் தேசிய சான்றிதழ் இது அவர் ஒரு குவைத் குடிமகன் என்று தவறாக குறிக்கின்றது. மேலும் நிறுவனத்தை அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கால ஓய்வூதியத்தை வழங்குமாறு கட்டாயப்படுத்தி இருக்கின்றனர். இதன் மூலம் அவர் மேற்கூறிய பணத்தை சட்டவிரோதமாக பெற முடிந்திருக்கின்றது. விசாரணைகளில் தெரிய வந்துள்ளபடி இந்த குற்றம் மற்றொரு குற்றத்துடன் பிரிக்க முடியாத வகையில் தொடர்பு பட்டிருக்கின்றது. தரவுத்தளத்துடன் தொடர்புடைய அதிகாரப்பூர்வ ஆவணத்தை போலியாக உருவாக்குவது, மேலும் அதிகாரப்பூர்வ வர்த்தமானி ஞாயிற்றுக்கிழமை 154 தனிநபர்கள் மற்றும் அவர்கள் மூலம் குடியுரிமை பெற்றவர்களின் குவைத் குடியுரிமையை ரத்து செய்யும் ஆணை எண் 88/2025 வெளியிட்டுள்ளது. இந்த ஆணை உன்னத செயல்கள் பிரிவின் அடிப்படையில் குடியுரிமை பெற்ற மருத்துவர்கள், போதகர்கள், முன்னாள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஊடக வல்லுநர்களை உள்ளடக்கியது. குவைத் அல் யூம் அமைச்சரவை தீர்மானம் எண் 553 வெளியிட்டிருக்கின்றது. இது 3 நபர்களின் குவைத் குடியுரிமையையும் அவர்கள் மூலம் குடியுரிமை பெற்றவர்களையும் ரத்து செய்தது. தேசிய சட்ட எண் 15,959 மற்றும் அதன் திருத்தங்கள் பிரிவு 21 BISA இன் கீழ் குறிப்பாக போலியாக உருவாக்குவது குறித்த நிபந்தனைகள் காணப்படுகின்றன. குவைத்தில் காதலியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தவருக்கு மரண தண்டனை. ருமேதியில் தனது காதலியை காவலில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததற்காக குவைத் குடிமகனுக்கு குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பாதிக்கப்பட்டவரின் உடலை ஒரு பையில் வைத்து தனது வீட்டுக்கு வெளியே கொண்டு சென்றதாக வழக்கு கோப்புகள் குறிப்பிடுகின்றன. அதன் வழக்கறிஞர் ஃபாரஸ் ஹுசேன் அல் டபஸ் குடிமகனை குற்றவாளியாக அறிவித்து அவருக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்குமாறு நீதிமன்றத்தை வலியுறுத்தி இருக்கின்றனர். நீதிமன்ற வாதங்களின் போது குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்டவரின் தனியுரிமையை மீறியதாக அல் டபஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். வழக்கு கோப்புகளில் குறிப்பிட்டுள்ளபடி குற்றம் கண்களில் கண்ணீரை வரவழைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. வானத்தை துக்கத்தால் மேகமூட்டியதாகவும் மனித இழிவை இவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எங்களுக்கு குற்றவியல் இழிவை ஏற்படுத்தி இருக்கின்றது, மனித குலத்திற்கு சுமைகளை உள்ளாக்கி இருக்கிறது, மேலும் எங்களை ஒரு உண்மையான சோகத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றது. குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்டவர் ஒரு அப்பாவியானவர். அவரை வேட்டையாடி அவரை கொலை செய்தது மதங்களையும் தாண்டி அவர் செய்தது கொடுமையான விடயம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.08 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.52 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 27.22 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 23.33 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 278.06 இந்தியன் ரூபாய்களாகும்.
ஒரு குவைத் தீனாரொன்றின் இலங்கை பெறுமதி 976.24 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனாரொன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 395.47 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.